வெல்கம் டு தமிழ் பெட் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிஎஸ்எஸ் டுட்டோரியல். அதாவது சிஎஸ்எஸ் டுட்டோரியல். சிஎஸ்எஸ் மீன் கேஸ்கெட்டிங் ஸ்டைல் ஷீட். அதாவது சிஎஸ்எஸ் இன்ட்ரோடக்ஷன் ப்ரீ ரிக்வெஸ்ட் HTML ஃபார் பிகினர்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் HTML பிகினர்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிஎஸ்எஸ் பண்ண போகிறோம். CSS note: we will introduce a new HTML elements in the CSS tutorial because they to help together. What will I need? Just a Notepad++ for now. Notepad++ தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அங்கே வாட் இஸ் த CSS? CSSனா என்னன்னு பார்க்கலாம். CSS means stands for Cascading Style Sheet. Add styles in your HTML. HTML தான் styles எல்லாம் add பண்ண போகிறோம். CSS description how HTML elements are to be displayed on the screen or in the other media. CSS saves lot of works. It is control the layouts of multiple web pages all at once. எல்லா web pages ஒரே ஒருல டிசைன் பண்ணிக்கலாம். External styles are stored in the CSS file. அந்த லிங்க் மூலமா இன்னொரு ஃபைலில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது. லெட்ஸ் கோ. நம்ம வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஒரு இது வந்து எடர் டேக்குள்ளே தான் பண்ணணும். நான் பாடி டேக்குள்ளே H1BAP பேராகிராஃப் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். எடர் டேக்கில் ஸ்டைல், அதாவது ஸ்டைல் எட் டேக்குள்ளே தான் நம்ம இது ஸ்டோர் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். இது பேசிக். இப்போ இதை டிசைன் பண்ணலாம். எட்டாக்குள்ள ஸ்டைலுக்குள்ள தான் நம்ம CSS டிசைன். இது வந்து இன்டர்னல் ஸ்டைல். CSSல மொத்தம் 3 டைப் இருக்குது. இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்லைன் இருக்குது. இப்போ இன்டர்னல் பார்க்கலாம். ஸ்டைலுக்குள்ள ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேங்க. இப்போ H1 வந்து டிசைன் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். H1 open parenthesis close parenthesis ரெண்டு கொடுத்துறேன். இப்போ அந்த நம்ம ஃபர்ஸ்ட் வெப்சைட்ன்றதை கலர் சேஞ்ச் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கலர் வேணுமோ அது கொடுக்குறேன். நான் ஜஸ்ட் பர்பிள் கொடுக்குறேன். பர்பிள் கலர். லாஸ்ட்டில் செமிகலன் கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து ரன் ஆகும். இது ஒர்க் ஆகும். இது வந்து கலர் மாறிக்கும். பார்க்கலாம் வாங்க. சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். சேஞ்ச் இருக்குது பாருங்கள். இப்படி தான் டிசைன் பண்ணணும் நம்ம CSS. இது internal CSS. Thanks for watching. Please subscribe my channel.